ரஜினி சார் நல்ல நடிப்பு சார். வெளியில் அவ்வளோ இன்டர்வியூஸ், அவ்வளோ நடிப்பு, உள்ள அவ்வளோ நடிப்பு. உங்கள் ஒய்ஃபு 2 பேருக்குமே முட்டு கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி விஜய் சேதுபதி சார், போஸ்ட் சார் பயங்கர நடிப்பு ஆக்சுவலி. ஓகே, ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதுக்கு எதுக்கு பாரும் கமருதனையும் பகடக்காயை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? கமருதனை வச்சு பாரு ப்ளே பண்ணுறா. இப்போ 2 பேரை வச்சு ப்ளே பண்ணது யாரு? உங்கள் ஒய்ஃபு. அவ்வளோ நாள் பாரோட ட்ரஸ்ட்டை வாங்கி அப்படியே முதுகுலாட்டே சதக்குன்னு ஒரு குத்து இந்த வச்சுக்கணும். அந்த பொண்ணு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது. அந்த வீட்டில் இந்த பொண்ணு யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது அந்த வீட்டில். அது அவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன். ஆனால் அதுதான் உனக்கு இருந்திருக்குமா? நீ யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. உன் மேலே அவ்வளோ ஜெல்லசி எல்லாருக்குமே. உன்னை எப்படி போட்டு தள்ளணுன்ற பிளான்ல தான்மா இருந்தாங்க. நீ யாரையுமே நம்பி இருக்க கூடாதுமா. இவரெல்லாம் என்ன பேச்சு? இவர் உங்க ஒய்ஃபோ வந்த புதுசுல வயல்காடாக வந்தப்ப எவ்வளோ வார்த்தைகள் நீங்கள் பேசியிருக்கீங்க. எவ்வளோ தகாத வார்த்தைகள், எவ்வளோ சீப்பான வார்த்தைகள், எவ்வளோ த்ரெட்டனிங்காக ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அவ்வளோ முட்டு உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப். அப்படிதான் பிரஜன், வெரி குட், பெஸ்ட் பர்ஃபார்மர், எல்லாமே நீங்கள் தான். என்ன கேரக்டர் 2 பேருமே பிக் பாஸ் ஹவுஸில் ப்ளே பண்ண எடுத்தீங்க. அந்த கேரக்டர் எதுவுமே மக்களுக்கு பிடிக்காத கேரக்டர் எடுத்து தான் ப்ளே பண்ணீங்க. அடுத்து உங்கள் ஃப்ரெண்டு அதை ஒரு ஷோவா, ஒரு வில்லனிக் ஷோவா, நான் என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் இல்லைடா, நான் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன்டா, தட்டி கேட்பேன்டான்னு அவர் வந்துட்டு சேரை தூக்குனதோ, சட்டையை கலட்டினதோ, பதிலுக்கு நீங்கள் எகிரி முறுக்கி நின்றதும், அப்படி ஒரு ட்ராமா. உங்கள் 3 பேருக்கும் நடிக்க சொல்லித்தர தேவையே இல்லை. நீங்கள் 3 பேருமே பயங்கர ஒரு ஆக்டர்ஸ் ஒத்துக்கிறோம். பட் ஒரு 2 பேரோட லைஃப்பை புல் டவுன் பண்ணி விளையாடணும்னு அவசியம் கிடையாது. அதில் நீங்கள் 2 பேரும் ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதில் நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் ஒருத்தவங்களை எவிக் பண்ண வைக்கலாம். அதுக்கு இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் உங்களுக்கு இருந்திருக்கு, எப்படி நீங்கள் ஒரு விஷயத்த பர்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாருமே பார்த்துருக்கோம் நாங்கள் ஒரு மக்களாக. ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. நீங்கள் கமருதீன் சார் 2 பேருமே வந்துட்டு நம்பர் 1 நம்பர் 2 வைக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு உங்களோட ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட போய் ஒரு காரில் வெளியே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கடுத்து உங்களோட நீங்கள் எடுத்துக்கிட்ட கேரக்டரை மாற்றுறீங்க அந்த ஷோவில். உங்களோட உண்மையான கேரக்டர்ஸ் யாருக்குமே இந்த ஷோவில் எதுவுமே இது கிடையாதுன்றது நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் காட்டின அந்த கேரக்டரை ஏன்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் மாற்றுறீங்க. அடுத்து நீங்கள் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணுறீங்க. அது உங்களோட ஆக்டரோட திறமையை காட்டுச்சு. உங்கள் ஒய்ஃப் ஒரு நாள் நல்லா சிரிச்சுட்டு இன்னொரு நாள் நல்ல விதமாக பேசிட்டு அப்படியே ஒரு வாரம் உட்காந்து சட்டையை போட்டுக்கிட்டு சிம்பத்தி ஓட் கிரியேட் பண்ணி சிம்பத்தி ஓட்டு வாங்கிக்கிட்டு அதை கேள்வி கேட்க அந்த ஹோஸ்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பார்வை எப்போவுமே சீட்டுன்னு சொல்கிறதுக்கு, ஏமா உன்னைய பற்றி தெரியாதாம்மா, ஏமா உனக்கு யாரை பற்றிமா தெரியுது ஹோஸ்ட் சாரு, யாரம்மா நீ பார்க்குற, என்னம்மா 24/7 பார்த்துட்டு வந்து நீ ஹோஸ்ட் பண்ணுற, எனக்கு புரியலையேம்மா, நீ என்ன அந்த பொண்ணை சொல்கிற, உனக்கு என்ன இருக்குது, யார் உங்களை மக்கள் செல்வன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே சார். உங்களை எப்படி சார் ஒரு பொண்ணை நீங்கள் அந்த அளவுக்கு டிகிரேட் பண்ணி ஒவ்வொரு ஷோலையும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ண முடியும்? அவங்க ஃபேமிலி சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் ஏன் சார் சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் உங்களை இவ்வளோ கழுவி ஊற்றுறோமே, அப்போ உங்கள் ஃபேமிலி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்களா அந்த விஷயத்தில்? எல்லாரும் ஒரு ஷோக்கு ஒரு கேரக்டரை எடுத்து ப்ளே பண்ண வந்திருக்காங்க, நீங்கள் அதே ஹோஸ்ட் ரோலை ப்ளே பண்ணுறீங்க. அதுக்கு உங்கள் ஃபேமிலி எப்படி ஒரு அக்செப்டன்ஸ் காட்டுறாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டில் காட்டிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் காட்டுறாங்களா இல்லையன்றதை நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க? ஒரு பெரிய விஷயத்த வழி நடத்துகிற இடத்துல இருக்கீங்கன்னா அது நல்ல விதமாக வழி நடத்தணும்னு தான் பார்க்கணுமே தவிர, நான் வந்து இப்படி ஸ்ட்ரிக்டாக பேசியோ, நான் இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் நீங்கள் காட்டி யாருக்கு சமுதாயத்துக்கு என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க சார்? எனக்கு புரியலையே சார். இப்படி ப்ளே பண்ணுற ஒரு காரை விட்டு தள்ளி விட்டது உங்களுக்கு பேனிக் அட்டாக்கா?
அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ பேச்சு பேசினப்ப அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை. அடுத்த பொண்ணு அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு, அப்போ ஒரு பயம் இல்லை. ஆனால் இவங்கள ஒரு இவங்க தான் பேசினாங்க காரில் உட்காந்துட்டு, நீ அப்படி நீ இப்படின்னு பக்கத்துல தானே உட்காந்து பேசினாங்க. அப்போ வராத பேனிக் அட்டாக், அப்போ வராத பயம், அப்போ எந்த துணிச்சல்ல பேசினாங்க? நீ ஒரு காமுருதன், நீ அப்படி நீ இப்படின்னு எப்படி அப்போ அந்த துணிச்சல் இருந்துச்சு? அது எப்படி ஒரு காரை விட்டு தள்ளி வந்ததும் அந்த தைரியம் போயிருமா ஒரு பொண்ணுக்கு? புரியலையே. அடுத்த நாள் அந்த பொண்ணு அது 2 பேரையும் பார்த்து பார்த்து பயந்து கட்டில ஒளிடுறது என்ன, வாஷ்ரூம்ல ஒளிடுறது என்ன, புரியலையே சார். அது நடிப்புன்றது உலகத்துக்கே தெரியுது. உங்களுக்கு அது எப்படி நடிப்புன்றதை கெஸ் பண்ற அளவுக்கு கூட உங்களுக்கும் அந்த இது இல்லையா சார்? எனக்கு புரியலையே. இந்த ஷோவே புரியல, இதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு.